ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர் விஜய் அவர்களை பற்றி இன்றைக்கி சூப்பரான அப்டேட்டோட வந்திருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க முதல்வர் விஜய் அவரை பற்றி அந்த 3 தகவல் என்னன்னு பார்த்துருவோமா. நேற்றைய தினம் முதல்வர் விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய நெம்மேலி அப்படிங்கிற இடத்துல கடல் நீரை குடிநீர் ஆக்கும் திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஆய்வு பண்ண போயிருக்காங்க. ஆய்வு பண்ண போன இடத்துல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் மக்களுக்கு குடிக்கிறதுக்கு பயன்படுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைமாக முதல்வர் விஜய் அவர்களே அந்த தண்ணியை குடிச்சு பார்த்துருக்காங்க. குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை உடனே எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் செஞ்சு முடிங்கன்னு சொல்லியிருக்காங்க முதல்வர் விஜய் அவர்கள். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தாங்க இல்லையா, அவங்கள நாளை கழிச்சு வெள்ளிக்கிழமை முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்க போகிறதா இருந்துச்சு. அதுக்கு திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்படிலாம் சந்திக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸை போட்டாங்க. அந்த கேஸில் தீர்ப்பு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் போகிறதுக்கு தடெல்லாம் கிடையாது. முதல்வர் விஜய் அவர்கள் எந்த நாட்டுக்குனாலும் போகலாம், எங்கேனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி அதிரடியான உத்தரவை நீதிமன்றம் கொடுத்துருக்குங்க. அடுத்து மூணாவது விஷயம், கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதா உத்தரவிட்டிருந்தாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து கேஸை போட்டு விட்டாங்க. அந்த நியூஸ் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குங்க. மீண்டும் புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.